Everyone, in this video, we are going to see a simple overview of power plant process through a SCADA screen. இந்த ஸ்கிரீன்ல ஆக்சுவலா என்ன ப்ராசஸ் நடக்குது, வாட்டர் எங்க போகுது, ஸ்டீம் எப்படி கிரியேட் ஆகுது, எலக்ட்ரிசிட்டி எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னு சிம்பிளா பார்ப்போம். இப்போ அந்த எலக்ட்ரிசிட்டி எப்படி நம்ம இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஹவுசஸ்லாம் சப்ளை பண்றோம் அப்படின்னு நம்ம கிளியரா பார்ப்போம். இப்போ இதுதான் வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்க ஒரு பவர் பிளான்ட் ப்ராசஸோட ஸ்கிரீன். இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா வாட்டர் இருக்கு. இந்த ஒரு ஓஷன் வச்சுக்கோங்க, ஓஷன்ல வாட்டர் இருக்கு. அந்த வாட்டர் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் வந்து எலக்ட்ரிசிட்டியா கன்வெர்ட் பண்ணி கொடுக்க போறேன். இப்போ இந்த வாட்டர் வந்து இந்த பைப் வழியா எனக்கு ஃப்ளோ ஆகி எனக்கு எங்க போகுது அப்படின்னா ஒரு பாய்லருக்குள்ள போகுது. இந்த பாய்லர் என்ன பண்ணும்னா வாட்டர் வந்து ஹீட் பண்ணும். ஹீட் பண்ணி எனக்கு இது வந்து ஸ்டீமா வந்து எனக்கு ஜென்ரேட் பண்ணும். இப்போ ஸ்டீமா வந்து ஹை ப்ரெஷர் ஸ்டீமா ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல வந்து அதை இண்டிகேட் பண்ணும் ஸ்டீம் ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த வால்வ் எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா வர்ற ஸ்டீமை அலோவ் பண்றதுக்காக. நான் வால்வ் ஓபன் பண்ணேன் அப்படின்னா ஸ்டீம் அலோவ் பண்ணும், வால்வ் க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னா அது வரைக்கும் அலோவ் பண்ணாம தேக்கி வச்சிருக்கோம். இப்போ நான் வந்து வால்வ் அலோவ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்டீம் வந்து ஓவர் ப்ரெஷர்ல வந்து ரொம்ப ப்ரெஷர்லயும் ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாகவும் வந்து இந்த பைப் வழியா வரும்போது அது டர்பைன்ல ஹிட் ஆகும் போது, இதுதான் டர்பைன் ஹிட் ஆகும் போது டர்பைன் வந்து ரொட்டேட் ஆக வந்து ஆரம்பிக்கும். இப்போ டர்பைன் ரொட்டேட் ஆகும் போது இந்த இடத்துல எனக்கு என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னா ஸ்டீம் எனர்ஜி எனக்கு என்ன ஆகுதுன்னா மெக்கானிக்கல் ரொட்டேஷன் எனக்கு கன்வெர்ட் ஆகுது. இப்போ இந்த டர்பைனோட என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா டைரக்டா ஜென்ரேட்டரை கனெக்ட் பண்ணிருக்கேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், ஜென்ரேட் ஆகும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா மெக்கானிக்கல் ரொட்டேஷன் வந்து எனக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இருக்கு. இது வந்து என்ன பண்றேன் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மருக்கு அனுப்பி எலக்ட்ரிசிட்டியா கன்வெர்ட் பண்ணி நான் வந்து டிரான்ஸ்மிஷன் லைனுக்குலாம் கொடுத்துட்டேன். டிரான்ஸ்மிஷன் லைன்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வீட்டுக்கு இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் வந்து நான் அந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து சப்ளை கொடுத்துட்டேன். இது வந்து தான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு வாட்டரை வந்து நான் ஸ்டீமா கன்வெர்ட் பண்ணி அதை எலக்ட்ரிசிட்டியா கன்வெர்ட் பண்ணி நான் வந்து இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து சப்ளை பண்ணிருக்கேன். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா இப்போ வந்து ஸ்ட்ரீம் வந்து ஹை ப்ரெஷர்ல வருது. வந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ரெஷர் கம்மியாக ஆரம்பிக்கும்ல, அந்த ஸ்ட்ரீம் ஹை ப்ரெஷர் வந்து ஹிட் ஆயிரும். அதுக்கப்புறம் ப்ரெஷர் கம்மியாயிரும், டெம்பரேச்சர் கம்மியாயிரும். அந்த ஸ்ட்ரீம்ல எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த பைப் வழியா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கண்டென்சருக்கு வரும். கண்டென்சர் என்ன பண்ணும் அப்படின்னா எதுக்காக யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா கூலிங் பர்பஸ்க்காக. அப்போ அந்த வந்த ஸ்ட்ரீம் வந்து எனக்கு கூல் ஆக்கி எனக்கு ரிட்டர்ன் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஓஷனுக்கே அனுப்பிடும். அந்த ஓஷன்ல இருந்து தண்ணி மறுபடியும் ரிட்டர்ன் எங்க போகும் அப்படின்னா இந்த வால்வெளியே மறுபடியும் ஸ்ட்ரீமா ஜெனரேட் ஆகும். திருப்பி இந்த சைக்கிள் வந்து ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கும். அதனால எனக்கு என்ன ஆகும், ஸ்ட்ரீம் வேஸ்ட் ஆகாது. திருப்பி எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரீம் ரீசைக்கிள் ஆகி வாட்டர் ஆகி ஹீட் ஆகி திருப்பி எனக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து இதை எப்படி நான் வந்து அவுட்புட் வந்து எப்படி வரும்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து கொடுத்தோன்னா எனக்கு என்ன ஆகுது, வாட்டர் வந்து சப்ளை ஆகி போயிட்டு இருக்கு. இப்போ ஸ்டீம் ஜென்ரேட் ஆனோன்னா எனக்கு என்னது இண்டிகேஷன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இந்த இடத்துல போய் எனக்கு என்ன ஆகுது, எல்லோ கலர்ல பிளிங்க் ஆகுது. அப்போ எல்லாத்துக்கும் எனக்கு என்ன ஆகுது, எலக்ட்ரிசிட்டி வந்து சப்ளை ஆயிடுச்சு. அந்த சப்ளை எங்க போகுது அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஹவுசஸ்க்கு மாதிரி தேவைப்பட்ட இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்லைடர் பட்டன் எதுக்காக யூஸ் பண்ணிருக்குன்னா நான் வந்து பட்டன் ஆன் பண்ணோன்னா இந்த ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட மேனுவல் பர்பஸ்க்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ இதை வந்து எப்படி இந்த காம்பனன்ட்ஸ்லாம் வந்து எப்படி டீட்டெயிலா வந்து பார்க்கணும், காம்பனன்ட்ஸ் எங்கெங்க எடுக்கணும், இந்த காம்பனன்ட்ஸ் நேம் என்ன, இதுக்கு என்னென்ன வேல்யூஸ் கொடுக்கணும், இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்ப்போம்.